வாங்க ஃப்ரெண்ட், ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஒரே நாளில் 5360 அப்படிங்கிற சவரனுக்கு மிகப்பெரிய வீழ்ச்சி மட்டும் இல்லாமல் கடந்த 7 நாட்களில் 14,500, அது மட்டும் இல்லாமல் இந்த மார்ச் மாதத்தில் மட்டும் 22,600 ரூபாய் அப்படிங்கிற கடுமையான சரிவில் தங்கத்தோட விலை காணப்படுது. இது மேற்கொண்டு தொடர்ந்து சரிய வாய்ப்புகளும் சொல்லணும். போரை சார்ந்து இருக்குது. இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஜிஆர்டியை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. 24 தங்கம் 1 கிராம் 14,858 காணப்பட்டது. 730 ரூபாய் விலை சரிவுட 14,128 8 கிராம் 1,18,864 காணப்பட்டது. 5,840 ரூபாய் அப்படிங்கிற மிகப்பெரிய வீழ்ச்சியோட 1,13,024 இருக்கவல்ல 10 கிராம் 1,48,580 காணப்பட்டது. 7,300 ரூபாய் அப்படிங்கிற மிகப்பெரிய வீழ்ச்சியோட 1,41,280 100 கிராம் 14,85,800 காணப்பட்டது. 73,000 அப்படிங்கிற மிகப்பெரிய வீழ்ச்சியோட 14,12,800 ரூபாயா காணப்படுறதில்ல. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல. வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. 22 தங்கம் 1 கிராம் 13,620 காணப்பட்டது. 670 ரூபாய் விலை சரிவோட 12,950 இருக்கு. சவரன் 1,08,960 காணப்பட்டது. 5,360 ரூபாய் வீழ்ச்சியோட 1,03,600 காணப்படுது. ஒரே நாளில் இந்த விலை சரிஞ்சது மட்டும் இல்லாமல் கடந்த 7 நாட்களில் 14,500, இந்த மாதத்தில் மட்டும் 22,600 அப்படிங்கிற மிகப்பெரிய வீழ்ச்சியில் தங்கத்தோட விலை காணப்படுறதில்ல. 10 கிராம் 1,36,200 காணப்பட்டது. 6,700 ரூபாய் விலை சரிவோட 1,29,500 100 கிராம் 13,62,000 காணப்பட்டது. 67,000 அப்படிங்கிற மிகப்பெரிய வீழ்ச்சியோட 12,95,000 ரூபாயா காணப்படுது. தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இதே போல் தொடர்ந்து சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு ஹைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம 18 தங்கத்தோட விலையை பார்க்கலாம். அது பார்த்தீங்கன்னா கணிசமாக சரிஞ்சிருக்கு. இப்போ சாமானிய மக்கள் வாங்குற நிலைமைக்கு வந்திருக்குன்னு சொல்லலாம். 1 கிராம் 11,360 காணப்பட்டது. 560 ரூபாய் வீழ்ச்சியோட 10,800 ரூபாவா இருக்கு. 8 கிராம் 90,880 காணப்பட்டது. 4,480 ரூபாய் வீழ்ச்சியோட 86,400 ரூபாயா காணப்படுது. தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இதே போல தொடர்ந்து சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. 10 கிராம் 1,13,600 காணப்பட்டது. 5,600 ரூபாய் வீழ்ச்சியோட 1,08,000 ஆகும். 100 கிராம் 11,36,000 காணப்பட்டது. 56,000 ரூபாய் அப்படிங்கிற வீழ்ச்சியோட 10,80,000 ரூபாயா காணப்படுது. இதை மேற்கொண்டு சரியறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஏற்றம்னு 10,000, சரிவுன்னு பார்க்குறப்ப 5,000 வரை சரிய வாய்ப்புகள் இருக்குது. இதே போல் இந்த சர்ப்ரைஸ் சரிவுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு போர் பதற்ற சூழலில் பார்த்தீங்கன்னா பல்வேறு நாடுகளில் பல பிரச்சனைகள் இருக்கவில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா எனர்ஜி கிரிட் மேலேயும் தாக்குதலை இஸ்ரேலும் அது மட்டும் இல்லாமல் ஈரானும் மாற்றி நடத்திட்டு இருக்காங்க. இந்த போர் முடிஞ்சால் போதும் அப்படிங்கிற நிலைமை நீடிக்கிற வேலை இது முடியதான் மாட்டிருக்கு. இந்த காரணத்தால் கச்சா எண்ணெயோட விலையும் உயர்ந்துட்டே வருது. இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய உலக பிரச்சனையாக மாறி இருக்க காரணத்தால் இதை சார்ந்து பங்கு சந்தைகளும் சரியுது. இதனால தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையில் முதலீடுகள் குறைந்து அதுவும் பார்த்தீங்கன்னா மிக கடுமையாக சரிஞ்சிட்டே இருக்கு.